உன் குழந்தை ஹால்லே கக்கா போய் வச்சிடறாங்களா, இல்ல டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களா, இல்ல சில குழந்தைங்க வந்து நான் வெளியே தான் நான் மோஷன் போவேன், நான் பாத்ரூம் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கவலைப்படுற பேரண்டா இருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். எப்படி டாய்லெட் ட்ரைனிங் பண்ணலாம், அதுக்கு எதெல்லாம் வந்து இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் குழந்தைங்க வந்து டாய்லெட் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க, எப்ப இது டாய்லெட் ட்ரைனிங் கத்துக்கலனா பிரச்சனை, டாய்லெட் ட்ரைனிங் பண்றதுக்கான ஏஜ் என்ன, 1.5 இயர்ஸ்ல இருந்து 2.5 இயர்ஸ்ல குழந்தைங்க வந்து டாய்லெட் ட்ரைனிங்க்கு ரெடியா இருப்பாங்க. 2.5 வயசுல இருந்து 3.5 வயசுல டே டைம் பவல் அண்ட் பிளாடர் கண்ட்ரோல் வந்து குழந்தைக்கு வந்திருக்கும். இதுவே குழந்தைக்கு 4 to 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு நைட் டைம்லயும் பிளாடர் அண்ட் பவல் கண்ட்ரோல் வந்திருக்கும். குழந்தைங்க ஏன் டாய்லெட் ட்ரைனிங் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்ட் டிலே மாதிரியான ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த இஷ்யூ இருக்கலாம். இதுவே குழந்தைங்களுக்கு சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர், அதாவது ஆட்டிசம் ADHD ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ இருக்கலாம். இதுவே குழந்தைங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு நம்ம டாய்லெட் ட்ரைனிங்கே கொடுத்துருக்க மாட்டோம், அதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க, அப்படின்னாலும் இந்த இஷ்யூ இருக்கும். கண்டினியூஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷுவல் ஷெட்யூல் கொடுக்கிறது. இப்போ குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும், மோஷன் போகணும், ஃப்ளஷ் பண்ணணும், வாஷ் பண்ணணும், தென் நம்ம டவல் வச்சு துடைக்கணும், தென் அகைன் நம்ம ட்ரெஸ் மாட்டணும் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸை நம்ம விஷுவல் ஷெட்யூலா கொடுக்கணும். ரெண்டாவது பாடி அவேர்னஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு எக்ஸாக்ட் பாடி பார்ட்டோட நேம சொல்லி கொடுக்கணும். இது நம்ம ரோல் பிளே மூலமாவோ ரைம்ஸ் மூலமாவோ இல்ல அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டு மூலமா பாடி பார்ட்ஸை வந்து டீச் பண்ண முடியும். அடுத்தது குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா, அதாவது நமக்கு அடிவெறி டைட் ஆகுறப்ப மோஷன் வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சென்சேஷன் வரும் இல்லையா, சோ அந்த சென்சேஷனை குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் புவர் போஸ்டர் கூட குழந்தைங்களுக்கு இந்த இஷ்யூவை உண்டாக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல ப்ராப்பரா உட்காரல அப்படின்னா குழந்தைங்களுக்கு மோஷன் போறதுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவே ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளமா வரவும் சான்ஸ் இருக்கு. சோ குழந்தைங்களுக்கு அந்த டாய்லெட் சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறது, ஒரு ஸ்டூல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறது, கால் வந்து ஈஸியா பிளேஸ் பண்ற மாதிரி, அதே மாதிரி குழந்தைங்களை டாய்லெட் போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ளஷ் பண்றதுல பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரேடட் எக்ஸ்போஷர் டெக்னிக் மூலமா இந்த பயத்தை நம்மளால போக்க முடியும். சில குழந்தைங்களுக்கு இருட்டுல போய் பயந்துருக்கலாம், அதனால கூட குழந்தைங்க டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதுக்கும் நம்ம கிரேடட் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணலாம். லாஸ்டா முக்கியமான டெக்னிக் நம்ம அந்த அலார்ம் டெக்னிக் நம்ம யூஸ் பண்றது. எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஆர் 1 hour ஒன்ஸ் குழந்தைங்களோட பவல் அண்ட் பிளாடர் கண்ட்ரோலை பேஸ் பண்ணி இந்த அலார்ம் செட் பண்ணிட்டு அந்த அலார்ம் அடிக்கிறப்ப குழந்தைங்களை டாய்லெட்டுக்கு கூட்டு போகணும். அப்ப குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆயிரும், தென் பயோ அலார்மும் செட் ஆயிரும். இந்த அலார்ம் அடிச்சா நம்ம பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் உருவாயிரும். குழந்தைங்க இது மூலமா லேர்ன் பண்ணிக்குவாங்க. லாஸ்டா குழந்தைங்க நல்ல பிஹேவியர் பண்ணா ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்கணும், இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரொட்டீன் ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.